இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். காதல் உணர்வு என்பது ஒரு மிக உன்னதமான ஒரு நிலை. இந்த லவ், இந்த அன்பு இல்லைன்னா அந்த உலகமே இயங்காது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அன்பு உறவு இல்லையே இந்த உலகமே இயங்காது. அப்படிப்பட்ட ஒரு காதல் உணர்வை, ஒரு அன்பு உணர்வை, லவ் இல்லையா, லவ்வபிள் ஃபீலிங், அந்த ஒரு இனிமையான அந்த உறவை மிக அதிகமாக சொல்லுகின்ற ஒரு நூல் இனிமை மிகு பாடல்னு சொல்ல அது மிகையாகாது. இந்த புத்தகத்துக்கு முன்பு இருந்த பெயர் உன்னத சங்கீதம்னு சொல்லுவார்கள். உன்னதம், புனிதமானது, உன்னத நிலைன்னு சொல்றாங்க இல்லையா. இனிமேன்னு மாத்திட்டாங்க. அது முதல்ல எவ்வளவு அற்புதமான பேர் வச்சுட்டாங்க பாருங்க. உன்னதமான ஒரு சங்கீதம், அது உன்னத சங்கீதம்னு சொல்லுவார்கள். கடவுள், மனிதன், இறைவனை தலைவனாகவும் மனிதனை இல்லையா காதலியாகவும் மனைவியாகவும் சொல்லலாம். காதலியாக மனைவியாக பாவித்து சாலமோன் ராஜா இதனை ஏற்றிருக்கலாம். ஒரு செய்தி உண்டு. சாலமோன் ராஜா இந்த பாடலை ஏற்றுகிறார். இந்த பாடல்களில் ஒரு முறை கூட கடவுளுங்கிற வார்த்தையே வராது. தலைவன் தலைவி, தலைவன் தலைவி. ஒரு தலைவன் தன்னுடைய தலைவிக்காக என்னென்னலாம் செய்வான், எப்படிலாம் தன்னுடைய மனையாளை, தன்னுடைய காதலியை காபந்து பண்ணுவான், எப்படிலாம் பொத்தி பொத்தி வச்சிருப்பான், எப்படிலாம் தன் மனைவியை தாங்குவான், எவ்வளவு அன்பு கொட்டுவான். இவை அனைத்தும் இந்த பாடல் இருக்கும். நாங்கள் வேதியருக்கு படிக்கின்ற பொழுது அடுத்த பெஞ்சமின் அவர்கள், விவிலிய பேராசிரியர், விவிலிய வல்லுநர், அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் எங்களுக்கு அவர் பேராசிரியராக இருந்த காலத்தில் காலையில் என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே பூசை முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் இந்த உன்னத சங்கீத பாட்டு பைபிள் என்ன பண்ணுவார், அதாவது கத்தி படிங்கன்னு சொல்லுவார். நான் 2 வசனம் வாசிப்பேன், அங்கே தூரத்துலேருந்து அந்த மாணவர் 2 வசனம் வாசிப்பார், திருப்பி இங்கே வாசிப்பேன். இந்த த்ரோட்டு நல்லா தொண்டை உடையணுங்கிறதுக்காக கத்தி வாசிப்போம் நாங்கள் காலங்காலத்தில். அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாருங்களேன், எப்படி தன் காதலன், அதாவது ஒரு காதலன் தன்னுடைய மனைவியை பாதுகாக்கிறன்னு பாருங்க பார்ப்பீங்க. குள்ள நரிகளை பிடியுங்கள், அவை திராட்சை தோட்டங்களை அழிக்கின்றன. அப்மான் திராட்சை தோட்டங்கள் மனைவி, இஸ்ரேல் மக்கள், இந்த மனுக்குளம், குள்ள நரிகள் அவற்றை அழிக்கின்றன. புடிங்க, அடிச்சு தூக்கி போடுங்க. அதை என் பிள்ளைகளை அழிக்கிறாங்க சில பேர். அதை எப்படி சொல்றாங்க பாருங்க. இன்னொரு மரபு ஒரு வழிமரபு சொல்லுவாங்க. இந்த இனிமைமிகு பாடல் இந்த நாட்டுப்புறத்தில் பாடுறாங்க பார்த்தீங்களா, தெருக்கூத்தில் சில கதைகளை பாடுவாங்க, ஒரு புனை கதையாக வச்சு பாடுவாங்க. அப்படி நாட்டுப்புறங்களில் பாடுகிற இந்த பாடலை தான் தொகுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புத்தகம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு சார சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் கடவுளுடைய தூய்மையான அன்பை இந்த நூல் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல். பெரும்பாலும் இந்த இனிமிகு பாடலை பெரும்பாலும் ஒரு மேற்கோள் காட்ட முடியாது. இதை அவ்வளவும் பிரசங்கத்தில் பெருசாக சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வாசித்து காட்டினேன் இல்லையா, அந்த கருத்தை புரிந்து நம்ம அதை பிரசங்கம் பண்ண மக்களுக்கு சொல்லணும். நம்ம அதை ஏனோ இந்த புத்தகம் அதிகமாக பகிரப்படுவது கிடையாது. சரி, நமக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இனிமைமிகு பாடல். தலைவியினுடைய கூற்று. தலைவி தன் தலைவனை பார்த்து இதெல்லாம் தலைவனை பற்றி இதெல்லாம் சொல்றா. ஒன்னே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம
இந்த உலகத்தில் எத்தனையோ மறைகள், மதங்கள், வேதங்கள் உண்டு. எல்லா வேதத்திலும் மதங்களிலும் மனுஷன்தான் என்ன பண்ணுவான்? கடவுளை நோக்கி பயணம் பண்ணி போவான். நல்ல காரியங்களை செய், அதை செய், இதை செய், அப்பதான் நீ விடப்பட நீ சாமிகிட்ட போய் சேர முடியும், நீ சொர்க்கத்துக்கு போக முடியும், கடவுள்கிட்ட போய் சேர முடியும் சொல்லுவாங்க. நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் மட்டுமே கடவுள் நம்ம தேடி வராரு. கடவுள் என்கிட்ட வராரு, கடவுளை தேடி வராரு. கடவுளுடைய கதவு அண்டையில் நின்று இருக்காரு, தட்டுறாரு, திறந்தவர் உள்ள எடுத்துக்கோ. அற்புதமான நம்முடைய கிறிஸ்துவ மறை, அற்புதமான மறை. இன்றைக்கு தலைவனுடைய கூற்றை நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமாக படித்தா அது கடவுள் எப்படிப்பட்டவர் நமக்கு ரொம்ப நல்லா புரியும். வாசிக்கிறேன் பாருங்களேன். இனிமேல் பாடல் பாருங்க. தலைவி கூற்று, என் காதலர் குரல் கேட்கிறது, இதுவும் அவர் வந்துட்டாரு, எனக்காக வந்துட்டாரு. நம் திருவருகை காலத்தில் இருக்கிறோம். நாம குழந்தை இயேசு பாலன் என்னை தேடி வந்துட்டார். அது எப்படி வராராம் பாருங்க பார்ப்போம். மலைக்கு மேல் தாவி வராரு, குன்றுகளை தாண்டி வராரு. என்னுடைய காதலர் கலைமானுக்கு ஒப்பான மான் போல துள்ளி குதிச்சு அவருடைய அன்பை கொட்டுறதுக்கு வராரு. என்னுடைய ஆண்டவரியா, என்னுடைய கடவுள் துள்ளி குதிச்சு வராரு. என் மேல எவ்வளோ பாசம்னா வராரு பாருங்க, பாஞ்சு என்கிட்ட பார்க்கறதுக்கு. இதோ மதில் சுவர் பின்னால் நிற்கிறாரு, வந்துட்டாரு. பலகனி வழியாய் பார்க்கிறார், பின்னல் தட்டி வழியா என்னை பார்க்கிறாரு. என் காதல் என்கிட்ட சொல்றாரு, விரைந்தெழு அன்பே, சீக்கிரம் வா, எந்திரு அழகே, விரைந்து வா, இதோ கார்காலம் வந்து விட்டது, மழை காலம் வந்துடுச்சு, வா, ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கலாம், வா. கடவுள் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவர் சகோதரர்களே, அற்புதமான பாடல். இதெல்லாம் திரும்பாலும் யாரும் வாசிக்க மாட்டாங்க. வாசித்து பார்த்தால கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உரிய உறவு, அந்த அன்பு உறவு, அந்த அந்த ஒரு இனிமையான அந்த உறவு நம்ம வாசிக்கிற பாருங்க. நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு மகத்துவம் தெரியும். சின்ன சாம்பிள் தான் இது, பாருங்கப்பா. இன்னும் பாருங்களேன். காதல் சொல்றாராம், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா, இதோ கார்காலம் வந்து விட்டது, மழை பெய்து ஓய்ந்து விட்டது, நிலத்தில் பூக்கெல்லாம் தோன்றி இருக்குது. இந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது இந்த இடம், அப்படியே இல்லையா? பாடி மகிழும் பருவம் வந்து விட்டது. காட்டுப்புறா கூவும் குரல் இதுவோ நாட்டில் நமக்கு கேட்கிறது. காட்டு புறாக்கள்லாம் கீழ்ச்சலுக்கிற குரல் கேட்குது. இந்த உலகத்தை கடவுள் எவ்வளோ அழகாக சொல்ல. இப்படிப்பட்ட பாடலாம் வாசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அற்புதமான ஒரு இனிமே இந்த பாட்டு, இந்த நூல் இது. இன்னும் பாருங்க பார்ப்போம். காட்டுப்புறா குரல் கேட்குதான். அத்தி பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன, விரைந்து எழுதி நண்பே, என் அழகை, விரைந்து வா, வா என்கிட்ட வா என்று என் காதலன் அழைக்கிறார். கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், தன்னுடைய மனைவியை அழைக்கிறார். வா வா, பிளவுகளில் இருப்பவளே, பாறை பிளவுகள் இருக்கிறவளே, இல்லையா? இப்படி குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் வெண்புறாவே. மலைகளில் பாருங்க, அப்போ அந்த புறா அந்த பாறை இடுக்கிறதான் அந்த பறவைகள்லாம் வாசம் செய்யும். அது அங்கே சொல்றாங்க பாருங்க. அங்கே குன்றின் வெடிப்புகள் இருக்கும் வெண்புறாவே, காட்டிடு உன் முகத்தை எனக்கு காட்டிடு, எழுப்பிடு, இல்லையா? நான் கேட்கணும் குரலை எழுப்பிடு. உன் குரல் இனிது, உன் முகம் அழகு, எழில். கடவுள் நம்ம அழைக்கிறார் சகோதரர்களே. திருவரை காலத்தில் இருக்கிறோம். என்னுடைய பிள்ளையே, என்னுடைய அன்புக்குரிய மனையாளே, நீ வா, என்கிட்ட வா, நான் உன்னை கூப்பிடுறேன், என்கிட்ட வா என்று தன்னுடைய மனையாளை, தன்னுடைய காதலியை ஒரு காதலன் அழைக்கிறது போல் நம்ம ஒரு ஆண்டவர் அழைக்கிறார். என்ன ஒரு பாட்டு பாருங்க அது, இல்லை? எப்பேற்பட்ட பாட்டு! நாம் அவரது குரலுக்கு செவி கொடுத்து அவர் அண்டையில் சென்றால் யாருக்கு பலன் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு தான் பலன், நமக்கு தான் பலன். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க. அப்பேற்பட்ட கடவுளை, அப்பேற்பட்ட ஒரு நம்முடைய காதலரை, நம்முடைய தலைவரை நம்மளாம் எப்படி நம்ம சொல்லுவாங்க போ, நம்மளாம் எப்படி அவரை போற்றி போகணும். நீதிமான்களே, புதியதொரு பாடல் பாடுங்கள், ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், யாழிசைத்து பாடுங்கள், நரம்பு யாழிசை புகழ்ந்து பாடல், புத்தம்புது பாடல் பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழுங்கள்.
ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர் எண்ணங்களை மாற்றிக்கொள்கிற கடவுள் கிடையாது. என்றும் நிலையாக இருக்கின்ற கடவுள். அவர் எண்ணத்தை மாற்றிக்க மாட்டார். நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு என்னைக்கு நம்மளோட தலைவரிடம் நம்ம கூட இருக்கும். இன்னும் பாருங்க பார்ப்போம். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறையாக எடுத்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. இந்த வார்த்தையை விட வேற ஒரு அற்புதமான வரி நம்ம பார்க்கவே முடியாது. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றவர்கள். கடவுளை அவர் தான் என் தலைவர், எனக்குரிய உரிமை சொத்து அவர்கிட்ட தான் இருக்குது. அவரை உரிமை சொத்து, அவர் தான் என்னுடைய மீட்பின் கிண்ணம் சொல்லிட்டு அவரை தலைவனாக, அவர் தான் தமக்கு சொத்தாக, அவர் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. சகோதரர்களே, அப்படிப்பட்ட தலைவர் பிறக்கவிருக்கிறார் நமது மத்தியில. நம்ம தேடி வர இருக்கிறார். அப்படி வருகின்ற அந்த ஆண்டவர் நாம எப்படி வரவேற்கணும் யோசிச்சு பாருங்க. எப்படி வரவேற்கணும்? உரமா வரவேற்றாங்க பாருங்க. இன்னைக்கு நற்செய்தியா தான் இன்னைக்கு எலிசபெத் அம்மா. சகோதரர்களே, முதிர்ந்த வயதுல எலிசபெத் அம்மா கருத்தாங்கி இருக்கிறாங்க. அன்னை மரியாளும் வயத்துல கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்க ஏசப்பா வயத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பெண்கள் வயத்துல பிள்ளைய தாங்கி இருக்கும்போது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும், என்ன நிலை வரும் 2 பெண்களுக்கும் தெரியும். அன்னை மரியாள் தான் இருக்கின்ற நாசரேத்தூரிலிருந்து யூதா மலையான அயன் கரீம்ங்கிற ஊருக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 100 மைல் தூரம். இன்னைக்கு கணக்கிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு 100 மைல் 144 கிலோமீட்டர் தூரமா அது அயன் கரீம்ங்கிற ஊர். அன்னை மரியாள் எப்படி போயிருப்பாங்க? இப்ப ரோடு இருக்குது, இப்ப கார் இருக்குது. 140 கிலோமீட்டருங்கிறது இன்னைக்கு வர்ற கார்ல சும்மா உக்காந்தா போதும், 1.5 மணி 2 நேரம் போய் சேர்ந்துடலாம். அன்றைக்கு எத்தனை காடுகளை மலைகளை அந்த மாதம்மா தாண்டி போனாங்களோ. ஏன் வயசான இடத்துல என்னுடைய சொந்தக்காரங்க பிள்ளைய தாங்கிட்டு இருக்காங்க. திருமுழுக்கு யோவாங்க. நான் போறேன், போய் அவங்கள பார்க்கணும், அவங்க தேவை உதவிகளை செய்யணும் என்று அம்மா என்ன பண்றாங்க, மாதாம்மா கிளம்பி போறாங்க பாருங்க. அயன் கரீம்ங்கிற ஊருக்கு எலிசபெத்தம்மாவுடைய ஊருக்கு கிளம்பி போறாங்க. அவங்க எப்பேற்பட்ட அன்பு இதெல்லாம் பாருங்க பார்ப்போம். மரியா புறப்பட்டு யூதய வல்லநாட்டுல ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். சக்கரியாவின் வீட்டை அடைந்தார். அயன் கரீம்ங்கிற ஊர் கிட்டத்தட்ட 100 மைல் தூரம்னு சொல்றாங்க. இப்போ மாதாமா மரியாளுக்கு எந்த அளவுக்கு அவங்க மேல பாசம் இருந்தா, என்னையா பெரிய தூரம், வயசான காலம் கஷ்டப்படுறாங்க, நான் போறேன், நம்ம கிளம்பி போறாங்க பாருங்க. அப்படி சென்ற அந்த அன்னை மரியாளை எலிசபெத் அம்மா பார்த்துட்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட சொல்றாங்க பாருங்க. பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அம்மா. உன்னை சொன்ன இல்லையா, கடவுள் நம்ம கிட்ட வராரு, நாம் அவரை எப்படி வரவேற்கணும், எலிசபெத் கத்துக்கணும். நம்ம ஆண்டவர் இயேசுவை தேவ குழந்தையை வயிற்றுல சுமந்துக்கிட்டு மாதா வர்றாங்க. இவங்களுக்கு தெரியாது இல்ல, எலிசபெத் அம்மா கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தூய ஆவியார் மாதாமாட்ட சொன்னாங்க. அதனால கர்ப்பமா இருக்கிறது மாதாமாவுக்கு தெரியும். ஆனால் மாதாம்மா கர்ப்பமா இருக்கிற எலிசபெத் தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய ஆசிரியர் எலிசபெத் பெற்று என்ன பண்ணாங்க. அப்போ பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அந்த வார்த்தையை கவனிக்கணும். இன்னும் அதுக்கு அடுத்த வரிதான், அதுதான் அற்புதமான வரி. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வரனாய். யாரேம்மா, நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன். நாமெல்லாம் குடியில போய் சொல்லணும் இந்த வார்த்தையை. ஆண்டவரே, கடவுளே, எங்க வீட்டுல வந்து பிறந்திருக்கீங்களா, நீங்க எங்க வீட்டுல வந்து பிறந்திருக்கிறீங்க, நீங்களாம் எங்க வீட்டுல வந்து இந்த குட்டி கையை காலை வச்சு அப்படியே சிரிச்சு ஆடி பாடி மகிழ் இந்த குழந்தை எங்க வீட்டுல வந்து பிறக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்.
இப்படித்தான் ஆண்டவர் வரவேற்கணும் நாம சகோதரர்களே. அற்புதமா பாருங்க, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர், உங்களுக்கு நீர் பேறு பெற்றவர், உன் வயிற்றில் வரும் பிள்ளையும் பேறு பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என் வீட்டுக்கு வரனா யாருன்னு கேட்குறாங்க. அது மட்டும் பாருங்க பார்ப்போம், இந்த இந்த உன் வாழ்த்தை கேட்டு என் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு வகையால் துள்ளிட்டுன்னு சொல்றாங்க. உடனே அந்த 2 கர்ப்பமான பெண்களும் பேசிவாங்க தெரியுங்களா, கண்ணிலே பேசிக்கிறாங்க போல இருக்கு. நல்லா இருக்கியா, எப்படி எத்தனை மாதம், அப்படியா இப்படியா, அந்த 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 வாழ்த்து அந்த பேசும் பொழுதே வயிற்றுல குழந்தைங்களாம் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ஒரு நல்ல செய்தியை கேட்டால் கர்ப்பமான பிள்ளைகள் துள்ளி குதிக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க கேட்கும். தாய் நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பேசுறது கர்ப்பமாக இருக்கும்போது சொல்கிறேன், அது அனைத்துடைய பலன்களும் பிள்ளையை போய் தாங்கும், பிள்ளைக்கு நல்ல ஒரு. அதே சமயம் நம்மளுங்க கெட்ட விஷயங்களை பார்க்கிறதோ பேசுறதோ சிந்திக்கிறதோ கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த குழந்தைக்கு அவ்வளவு கெடுதியாக அமையும். அப்போ சொல்லுவாங்க, நீ கர்ப்பமாக இருக்கும்போது நல்ல புஸ்தகத்தை படி, நல்லா பாட்டு கேளு, நல்ல அன்பான வார்த்தைகளை கேளுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, அந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க, உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்தது, என் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு வகையால் துள்ளி குதிக்கிறாரு திருமுழுக்கு யோவானாங்க. அதுக்காக பாருங்க, அப்போ ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறுமென நம்பிய நீர் பேறு பெற்றவர். நம்ம மத வாழ்த்துறாங்க பாருங்க. சொல்லிட்டோம், நம்பினாங்க அன்னை மரியாள். நம்பிக்கையின் வழியாகத்தான் ஆண்டவருக்கு ஒரு பேரு சொல்றது, கடவுளுடைய பிள்ளை என்று வாழ முடியும். நம்பி கை வைன்னு சொல்லுவாங்க. நம்பணும். என் ஆண்டவர், என்னுடைய இயேசு பாலன் என் வீட்டுக்கு வருவார், வந்து என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவர் போக்குவார், என் நல்லது செய்வார், என் மனக்குறையெல்லாம் அவர் எடுத்துப்பார், நன்மை தரத்தை எனக்கு கொடுப்பார் என்று கடவுளை எவன் ஒருவன் நம்புகிறானோ அவனே வாழ்வான். நீதிமான் தன் நம்பிக்கையால் பிழைப்பான் பைபிள் சொல்லுது. நீதிமான் தன் நம்பிக்கையால் பிழைப்பான். நம்பிக்கையால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது என்பது எபிரேயர்ல சொல்லப்பட்ட வார்த்தை. எபிரேயர் 11:6. சரிங்களா? நம்பிக்கையால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்த பிள்ளை இருக்க முடியாது. அப்ப அன்னை மரியாள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி விசுவாசித்திருந்தார் இல்லையா? பெண்களுக்கெல்லாம் முதன்மையான ஆசை பெற்ற நம்ம திகழ முடியும். சிந்திச்சு பார்க்கணும். நாம் இன்றைக்கு இந்த இனிமைமிகு பாடல்ல தலைவி சொல்ற மாதிரி, காதலன் என்னை அழைக்கார் என்ற அந்த தலைவி எவ்வளவு அர்த்தமா பேருவகையோட சொல்றாங்க பாருங்க. அதே போல நாமளும் சொல்லணும், குழந்தை இயேசுவெல்லாம் அழைக்கிறாரு, நான் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் சொல்றாரு. நாம் அவரை எலிசபெத் அம்மா மாதிரி வாழ்த்தி வரவேற்கணும். அவருக்கு இனிமையான திருப்பாடும் இனிமையான பாடல்களை பாடி அவரை புகழ்ந்து ஏற்றி வரவேற்கணும். நமக்கு மனசுனா நம்பி விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அன்னை மாதிரி இருந்தாங்க இல்லையா? அன்னை மரியாள் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்று, அந்த நம்பி அந்த வார்த்தையை நல்ல மனசுல போட்டு லோட் பண்ணிக்கணும் இல்லையா? உனக்கு சொன்னவை நிறைவாம கபில் சொன்னார் இல்லையா? மரியாள் பயப்படாத, தூய ஆவியால் கருத்தாங்குவாய், அவருக்கு இயேசுன்னு பேர் வை, அவர் அந்த உலகத்தை ஆட்சி செய்வார், அவர் ஆட்சிக்கு முடிவே இராது, அவர் கடவுளுடைய குழந்தை என அழைக்கப்படுவார் என்று இதெல்லாம் சொன்னதை அன்னை அம்மா நம்பி இதோ ஆண்டவர் அடிமை என்று தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா? அதை போல அவ்வளவு நம்பிக்கை கொண்டு நாமும் நம்மையே முழுவதுமாக இயேசு பாலனுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கும் அம்மாவுக்கு கிடைச்ச ஆசை நமக்கும் கிடைக்கும். மறந்துடக்கூடாது. சரிங்களா? சகோதரர்களே, அற்புதமான ஒரு இன்னைக்கு வாசக பகுதிகள் இன்னைக்கு. எனவே நாம் அன்னை மரியாளை போல ஆண்டவரை முழுமையாக ஏற்று விசுவசிப்போம். அதற்குரிய பலன் இல்லையா? அமுக்கி குளிக்கு சரிந்து விழும்படி ஆனவர் நமக்கு அள்ளின மடியில் கொட்டுவார். நன்றி. சந்திப்போம்.